நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரை வீட்டுக்கே கூப்பிட்டு கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே தலைவர் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருந்தாங்க. அபிசன் ஜீவிந்த் அந்த படத்துடைய இயக்குனரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டியிருந்தாங்க. இப்போ வீட்டுக்கே நேரடியாக கூப்பிட்டு அவரை பாராட்டியிருக்காங்க. அவரை மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு தலைவர் பாராட்டியிருக்காங்க. இது பற்றி அபிசன் ஜீவந்த் சொன்ன ஒரு விஷயம் சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா தலைவர்கிட்ட பாராட்டு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சினிமாவுக்குள்ளே காலடி எடுத்து வைத்ததற்கான அந்த காரணம் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி சார் என்னுடைய பெயரை உச்சரிக்கிறாரு, என்னை ஹக் பண்ணுறாரு. இதெல்லாம் எனக்கு கனவா நினைவா அப்படின்னு கூட தெரில. எல்லாமே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து பண்ண அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே சேர்ந்து எனக்கு இப்போது நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சூப்பர் ஸ்டாருடைய அந்த எளிமை என்னை ரொம்பவே வியக்க வைக்குது. இந்த தருணத்தை விட எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனோ அல்லது ஒரு பிளஸ்ஸிங்கோ வேறு எதுவும் இருக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் கூட இருந்த இந்த தருணம் உண்மையிலேயே என் வாழ்நாளையே மறக்க முடியாத ஒரு தருணம். இந்த தருணத்தை கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு இயக்குனர் ஜீவிந்த் ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு.